ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன எடிட்டோரியல் பார்க்க போறோம்னா இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆன் த சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். சோ வேலையை தேடி. இந்த இடத்துல பாருங்க, ஆன் தி சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வேலை வாய்ப்புகளை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு கட்டாயம், அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் ஆன் சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். வேலையை உருவாக்குவதில் என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்றதாங்க இந்த எடிட்டோரியல். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வில் ரிமைன் எ மேஜர் challenge before Narendra Modi government in its third term. So employment generation will remain. So இனி வர காலகட்டங்கள்ல, அதாவது இவர் மோடி ஜியோட டேர்ம் பீரியட், மூணாவது டேர்ம் பீரியட் 5 வருஷம் இருக்கு. அந்த 5 வருஷத்துல இவரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. அந்த அப்கமிங் யூனியன் பட்ஜெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் நோட் ஆஃப் இட். சோ இத கவனத்துல கொண்டு இந்த பட்ஜெட்டை அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு நம்பப்படுது அப்படின்றாங்க. there are no easy ways out. இதுக்கு ஈஸியான வழிகளே இல்ல. given the swelling number of young job seekers. swelling அப்படின்னா large number of young job seekers. வாலிப பசங்க நிறைய பேரு வேலை தேடுபவர்கள். சோ வேலை தேடுறவங்களோட நம்பர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய பேர் வேலை தேடுறாங்க. and the changing nature of the economy. சோ நம்மளோட பொருளாதாரம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறும் தன்மை கொண்ட நம்மளது பொருளாதாரம். நேச்சர்னா இந்த இடத்துல தன்மை. that requires fewer workers. சோ நம்ம எக்கானமி எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆட்கள் இருந்தா போதுன்ற மாதிரி மாறுது. தேங்க்ஸ் டு ரேபிட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் நிறைய வருதுல, அதுக்கு நன்றி. டெக்னாலஜில நம்ம வளர்ச்சி காண்றோம்ல, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹேவ் ஹைலைட்டட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தி சேலஞ்ச். இப்போ சமீப காலத்துல ஆய்வுகளின் படி, ஸ்டடீஸ்னா இங்க ரிசர்ச் தாங்க அர்த்தம், ஹேவ் ஹைலைட்டட். அதெல்லாம் இப்போ நடந்த ரிசர்ச் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ முடிஞ்ச விஷயங்கள், அதனால பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஹேவ் ஹைலைட்டட் வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஹைலைட்டட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் தி சேலஞ்ச். சோ இது இந்த டிஃபிகல்டிஸ் எவ்வளவு பெரிய விஷயமானது சரிங்களா அப்படின்னு அதோட சீரியஸ்னஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. So the annual survey of unincorporated sector enterprise notes that just 21% of the total establishments used the internet for entrepreneurial activities. So இந்த சர்வே ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, சர்வேனா கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நோட்ஸ் தட் அது குறித்து கொள்ளுது, இல்ல அது சொல்லுது, செட் தட் இல்ல அக்கவுண்ட்ஸ் தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நோட்ஸ்னா நம்ம நோட்ஸ் எடுக்கிறது இல்ல, ரெக்கார்டட் அப்படின்றது. 21% ஆஃப் தி டோட்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். டோட்டல் எஸ்டாப்ளிஷ்னா இருக்கிற ஃபேக்டரிஸ் இல்ல சர்வீஸ் செக்டாரோட கம்பெனிஸா இருக்கலாம். மொத்த பிசினஸஸ்ல இங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா டோட்டல் பிசினஸஸ்ல யூஸ்டு தி இன்டர்நெட் ஃபார் ஆண்டர்பிரினரியல் ஆக்டிவிட்டீஸ். சோ அவங்க அந்த பிசினஸ் நடத்துறதுக்காண்டி இன்டர்நெட்டை 21% பேர் யூஸ் பண்றாங்க. The survey quite similar to a previous report of the International Labour Organization says the unincorporated non-agricultural economy employed about 11 crore workers during October 2022 to September 2023 in comparison to about 9.8 crore workers during 2021 to 22. So unincorporated na agri சம்பந்தம் இல்லாத, அன்இன்கார்பரேட்டட்னா சின்ன கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் அப்படின்னா பெரிய கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ். அன்இன்கார்பரேட்டட் நான் அக்ரிகல்ச்சரல் இக்கானமி. நம்மளுக்கு அக்ரி சம்பந்தம் இல்லாத பொருளாதாரத்துல இருக்கிற சின்ன கம்பெனிஸ் 11 கோடி ஒர்க்கர்ஸ 2022ல இருந்து 23க்குள்ள பணி அமர்த்தி இருந்தாங்க. எதோட கம்பேர் பண்ணும்போது 2021-22ல 9.8 crore ஒர்க்கர்ஸ் தான் வேலையில இருந்தாங்க. இப்போ ஒரு 1.2 crore ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. The ILO's India Employment Report had also warned that the share of manufacturing employment was stagnant. So இந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்கு. has also warned அப்படின்னா நம்மளை எச்சரித்திருக்கிறது. that the share of manufacturing employment was stagnant. So manufacturing industryல வேலை வாய்ப்புன்றது தேங்கி இருக்கு at around 12 to 14% and the slow transition of jobs from agriculture to non-agriculture reversed due to COVID-19 pandemic. So இங்க 12ல இருந்து 14% வரைக்கும் தான் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற எம்ப்ளாயர்ஸ் 12ல இருந்து 14% தான் இருக்காங்க. So இவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சர்ல இருந்து நான் அக்ரிகல்ச்சருக்கு மாறுறாங்க சரிங்களா. அந்த மாதிரி மாறினவங்க இருந்தாங்க ஒரு காலத்துல. எப்படிங்க, அக்ரிகல்ச்சர் வேணாம், நம்ம நான் அக்ரிகல்ச்சர் வேலைக்கு, அதாவது இண்டஸ்ட்ரி வேலைக்கோ இல்ல ஐடி வேலைக்கோ அந்த மாதிரி போயிடலான்னு மாறினாங்க. ஆனா இந்த நிலைமை பேண்டமிக் வந்தது இல்லையா, பெரும்
தொற்று COVID-19 பெரும் தொற்றுக்கு அப்புறம் மாறிடுச்சு. A City Group report too stated the current rate of job creation will not be sufficient to meet future demands. So City Group report என்ன சொல்லிருக்குன்னா too said thatனா அவங்க சொன்னதையே தான் இதுவும் சொல்லிருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே சொல்லிருக்கு. அதனாலதான் இங்க too said அதுவும் என்ன சொல்லிருக்குன்னா the current rate of job creation. இப்ப job vacancy create பண்றது will not be sufficient to meet future demands. So இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வரப்போற தேவைகளை பூர்த்தி செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ASUAC has also noted that other services contributed the maximum share to the total employment followed by trading and manufacturing. So இன்னொன்னு என்ன அவங்க வந்து நோட் பண்ணிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ASUAC என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா other services contributed maximum share. other services ஒரு கேட்டகரியில நிறைய வேலை வாய்ப்பு ஜெனரேட் ஆகுது. மொத்த எம்ப்ளாய்மெண்ட்ல டு த டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அவுட் ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அதர் சர்வீசஸ்ல ஜாஸ்தி வருது. சோ அதர் சர்வீசஸ் டிவைடட் பை டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 36.45% ரேஷியோ வருது. ஃபாலோட் பை ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங். சரிங்களா? அதர் சர்வீசஸ்க்கு அப்புறம் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறது ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. வேரியஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேஸ் had also noted that 45.76% of the total workforce was engaged in agriculture and allied sectors during 2022-23. So periodic labor force surveys, பல periodic labor force surveys, வெவ்வேறு periodic labor force surveys என்ன சொல்லுச்சு அப்படின்னா has also noted that அது என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்னா 45.76% of the total workforce was engaged in agriculture. மொத்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள மொத்தமா எம்ப்ளாய் ஆனவங்கல்ல 45.76% மக்கள் அக்ரிகல்ச்சர்ல வேலை பாக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் மற்றும் அக்ரிகல்ச்சரை சார்ந்த வேலைகள், அதாவது கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, அந்த மாதிரி ஏதாவது கடல் பாசி உற்பத்தி பண்றது, பண்ணை இறால் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தொட்டி மீன் வளர்ப்பு, அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த வேலை பண்றவங்க இருக்காங்க. யாரு? 45.76% ஆஃப் த எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், வேலையில இருக்கிறவங்கல்ல 45.76 2022-23 அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டிஸ், அதாவது விவசாயம் சார்ந்த வேலைகள்ல தான் இருந்தாங்க. சோ இது வந்து முடிஞ்சு போன வருஷத்தை சொல்றதுனால இங்க past tense. While the government cannot magically change the situation. சோ இந்த நிலைமை தான் இப்ப இருந்துச்சு, அத உடனே கவர்மெண்டால மாத்த முடியாது. It can initiate thoughts about solutions. சோ கரெக்டான தீர்வை நோக்கி இவங்க ஜஸ்ட் ஒரு அடிதான் எடுத்து வைக்க முடியும். உடனே தீர்வை கொண்டு வர முடியாது, தீர்வை நோக்கி நகரதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கேன் இனிஷியேட் தாட்ஸ் அப்படின்னா எண்ணங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தாட்ஸ்னா எண்ணங்கள், இனிஷியேட்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். The Swadeshi Jagran Manch has demanded that the center impose a robot tax and incentivize job creation in the budget. So Swadeshi Jagran Manch அப்படின்றது வந்துங்க இந்தியா லெவல்ல இருக்கிற ஒரு எக்கனாமிக் மூவ்மெண்ட்ங்க, ஒரு பொருளாதார அமைப்பு. சரிங்களாங்க? has demanded that the center impose a robot tax and incentivize job creation in the budget. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க, அவங்க என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா சென்டர் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்வதேசி ஜக்ரன் மார்ச் சொல்லியிருக்காங்க. ரோபோட் டாக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா மக்களுக்கு பதிலு மிஷின், அதாவது மனுஷனுக்கு பதிலா மிஷினை நீங்க வேலையில வச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். அதுதான் ரோபோட் டாக்ஸ். ரோபோட் யூஸ் பண்றதுக்காண்டி டாக்ஸ் கட்டுறது. அண்ட் இன்சென்டிவைஸ் ஜாப் கிரியேஷன். இன்சென்டிவைஸ்னா இன்க்ரீஸோ இல்ல ஆடோ ஜாப் கிரியேஷன் இந்த பட்ஜெட். சோ பட்ஜெட்ல இதுக்குன்னு வேலை வாய்ப்புக்குன்னு தனியா பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The trade unions have asked the center to convene the long pending Indian Labour Conference. So conveneனா ஆர்கனைஸ் பண்றதுங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ரொம்ப நாளா ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க. லாங் பெண்டிங், ரொம்ப நாளா அப்படியே இருக்கு. அது வந்து ட்ரேட் யூனியன்ஸ் வந்து நடத்த சொல்லி கேட்டிருக்காங்க. have asked. So இப்பதான் கேட்டிருக்காங்க. நலச்சங்கங்கள், ட்ரேட் யூனியன்ஸ்னா நல சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள். யூனியன் லேபர் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா டெசிஷன் டு ரீச் அவுட் டு ட்ரேட் யூனியன்ஸ் இஸ் எ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். சோ மன்சுக் மாண்டவியா நம்மளோட யூனியன் லேபர் மினிஸ்டர், அவர் வந்து டெசிஷன் டு ரீச் அவுட், அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னது? டு ரீச் அவுட்னா டு கோ டு இல்ல டு மீட் அப்படின்னு அர்த்தம். ட்ரேட் யூனியனை போய் கலந்து பேசுறதுக்கு அதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான். பட் he must have stronger prescription than the labor codes to stop job losses and generate more jobs. அவர் ட்ரேட் யூனியன்ஸை மீட் பண்ண போறாரு. சோ அவர்கிட்ட ஸ்ட்ராங்கர்
சொல்யூஷன்ஸ் இருக்கும். பிரிஸ்கிரிப்ஷன்னா மருந்துகள் எதுக்கு தருவோம், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சஜஷன்ஸ் கொடுப்போம். சோ பிரிஸ்கிரிப்ஷன் தான் சஜஷன்ஸ் இல்ல சொல்யூஷன். சோ அப்ப அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான சொல்யூஷன்ஸ் இருக்கணும் than லேபர் கோட்ஸ் டு ஸ்டாப் ஜாப் லாஸ். சோ உங்களோட சட்டங்கள் வந்து இந்த வழியில இவங்க வேலையெல்லாம் இழக்கலாம், வேலையெல்லாம் நிறுத்தலாம் அப்படின்லாம் சட்டங்கள்ல இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சட்டங்கள்ல இவங்க இந்த காரணத்துக்காண்டி சட்டங்களை விட இவர் வந்து ஜாஸ்தி வேலை இன்மையை பத்தி கவலைப்படுவாரு, சரிங்களா? இவரு நிறைய வேலையை உருவாக்குறத பத்தி தான் யோசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் should be to reduce the workload of people. So நீங்க கண்டுபிடிக்கிற புது புது கண்டுபிடிப்புகள், இப்ப வர டெக்னாலஜி எல்லாமே அந்த அங்க வேலை செய்யறவங்களோட சுமையை குறைக்கிற மாதிரி இருக்கணும். and not to create hurdles for their livelihood. அவங்க வாழ்வாதாரத்துக்கே அது முட்டுக்கட்டையா அமையக்கூடாது. ஹேர்டில்ஸ்னா தடைகளாய் அமையக்கூடாது. to industrialize agriculture production, the government should consider more public and cooperative investment to create more jobs and ease the load on farmers. so agriculture production பெரிய அளவுல செய்யறதுக்கு, அதாவது அக்ரில இருந்து விவசாயத்துல இருந்து நீங்க ஏதோ பெருசா உற்பத்தி பண்ணி அத வந்து நீங்க ஒரு ஃபேக்டரி லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எதை கன்சிடர் பண்ணணும், பப்ளிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், அதே மாதிரி ஏதாவது பிரைவேட் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கலாம். மோர் பப்ளிக் அண்ட் கோஆபரேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அவங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். கவர்மெண்ட் ஒரு பக்கம் லோன் கொடுக்கும், யாரு கூடயாவது நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அப்ப நம்மளும் கொஞ்சமாவது அதுல எல்லாரும் சேர்த்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமா நிறைய ஜாப் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஃபார்மர்ஸோட சுமையும் குறையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈஸ் த லோடுனா சுமை, ஈஸ்னா குறையும். இட் ஹேஸ் டு பிரிங் ஆன் போர்ட் த பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ். ஆன் போர்ட் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது அக்ரியை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றதுக்கு, விவசாயத்துல இருந்து பெரிய ஃபேக்டரி அளவுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க பப்ளிக் செக்டார்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்களும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். பிரைவேட் ரன்னர்ஸ் யாராவது அவங்களும் உள்ள வந்து இதுல தலையிடணும். அதே மாதிரி லேபர் யூனியன், ஸ்டேட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் பணமா ஒருத்தர் லேபரா, இவையும் லேபர் யூனியன்ஸ்ல இருந்து லேபர்ஸா கொண்டு வர முடியும். பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ்ல இருந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். பப்ளிக்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து என்ன கொடுக்க முடியும், ஸ்டேட்ஸ்ல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து டு டிசைன் a growth model with job creation at its center. சோ இதுல மைய புள்ளி வந்து ஜாப் கிரியேஷன். இந்த ஜாப் கிரியேஷனுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மாடலை ரெடி பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் குளோபல் எக்ஸ்பீரியன்சஸ் சஜஸ்ட் தட் எக்கனாமிக் growth without employment growth can cause social and political upheaval. சோ பொருளாதாரம் மட்டும் வளருதுங்க, ஆனா வேலை வாய்ப்பு வளரவே இல்லை. இதனால நமக்கு என்ன வரும்னா சொசைட்டி வைஸும் சரி பொலிட்டிக்கல் வைஸும் சரி, இத வந்து ரெண்டுலயுமே பிரச்சனையை உருவாக்கும். சோசியலாவும் சரி பொலிட்டிக்கலாவும் சரி. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை விவரிக்க முடியாது. ஆனா ஒரு இடத்துல ஒரு கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும். ஹானஸ்ட் அக்கவுண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வில் பி a good starting point. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் மிட்டிகேட்டிவ் மெஷர்ஸ். அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் அப்ப அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுவோம். மிட்டிகேட்டிவ் அப்படின்னா அதை தாண்டி வருவதற்கு, அதை சால்வ் பண்றதுக்கு மெஷர்ஸ்னா வழிகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க. சோ இப்ப இதுல முடிஞ்ச அளவு கிராமரும் மீனிங்கும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த பேரா அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இப்ப மோடியோட பீரியடுக்கு பெரிய சவாலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது யூனியன் பட்ஜெட்ல, அதாவது அந்த கவர்மெண்ட் பத்தியே பேசியிருக்காங்க பாருங்க. யூனியன் பட்ஜெட்ல வந்து இத கன்சிடர் பண்ணிக்குவாங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஒரு இஷ்யூவா இருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்கன்னு நம்புறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப ஈஸி வேஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க அந்த எம்ப்ளாய்மெண்டோட இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளேயே வராங்க. என்னன்னா நிறைய பேரு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வேலை சரியா கிடைக்காத காரணம் நம்மளோட எக்கானமி நிறைய டிஜிட்டல் பக்கம் போயிட்டு இருக்கு, அதாவது டெக்னாலஜி பக்கம் போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ஆளும் கூட்டிட்டே இருக்காங்க. ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா இது ரொம்ப ஒரு பெரிய சீரியஸான விஷயம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வேயா சொல்றாங்க. நிறைய சர்வேஸ் வந்து ஒண்ணுக்கு பின் ஒன்னா சொல்லிட்டே வராங்க. இயர் வைஸ் சொல்றாங்க. 2022-23 என்னாச்சு, அதுக்கப்புறம் கோவிட் டிரான்சிஷனுக்கு அப்புறம் ஜாப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேரு வந்து திரும்பி அக்ரி இண்டஸ்ட்ரிக்கே மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் கிரியேஷன் எல்லாம் பத்தாது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க சொன்ன ஒவ்வொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வராங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு லாஸ்டா, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிட்டா அடுத்து ஸ்வதேசி ஜக்ர
கிராண்ட் மார்ச்னா என்ன, அவங்க வந்து இந்த லேபர் காண்டி என்னெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டெப்ஸ் சிச்சுவேஷன்ஸ் எழுதிடுறோம். அடுத்து கவர்மெண்டோட ரியாக்ஷன், கவர்மெண்ட் என்ன ரியாக்ஷன் கொடுக்கலாம், சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு அலைன்மெண்ட்ல தான் இந்த எடிட்டோரியல் இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இருந்தா கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.